Hello friends, welcome to Meera Mind Voice. Day 72 episode in Big Boss House. இன்னைக்கு வீக்லி டாஸ்க்லாம் ஆரம்பிச்சது. அதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னுடைய அப்ரிசியேஷன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தோன்னாக்க நாள் மிட் நைட்டு சாண்ட்ரா பாரு 2 பேரும் கார்டனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வினோத் கொஞ்சம் தள்ளி உட்காந்து அவங்களையே பார்த்துட்ருக்காரு. இவங்க சாண்ட்ரா ரொம்ப தெளிவாக பாருக்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு இந்த லவ் ட்ரையாங்கிள்லாம் தேவையே இல்லை, நீ உன்னோட பேச்சால் தான் முன்னே வந்துட்டுருக்க, இதெல்லாம் விட்டுரு, உன்னை வச்சு தான் அவங்க 2 பேருமே மேலே வந்துட்டுருக்காங்கங்கிற மாதிரி. உடனே சாண்ட்ராட்ட வினோத் பாரு சொல்கிறாங்க, பாரு வினோத் பார்த்துக்கிட்டே இருக்கான், எப்போ நம்ம முடிப்போம், உள்ளே கூட்டிகிட்டு போய் க்ளீன் பண்ண சொல்லலான்னுட்டு. இந்த வாரம் பிக் பாஸும் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கார். என்ன க்ளீனாக இல்லையே வீடு, க்ளீனாக இல்லையே வீடுன்னுட்டு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து கமருதீன் ஏதோ துப்பி பேச, உடனே துப்பிட்டு போகிறான் பாரு, இவெல்லாம் உனக்கு தேவையா, இந்த வாரம் ஒதுக்கி வச்சிரு, பேசாத அப்படின்னு எல்லாம் சொல்ல, வினோத் அங்கேருந்து பேசுகிறாரு, உள்ளே வந்துருங்க, என்னை இங்கேயே படுக்க போகிறீங்களாங்கிற மாதிரி. உடனே நான் என்ன ஜெயில் கைதியா, என்னை இவன் என்னை டிக்டேட் பண்ணுறதுக்கு, நான் எங்கே வேணாலும் படுப்பேன், நேற்று இங்கே படுத்துட்டு இருந்தாங்க, சுபிக்ஷா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவன் சொல்கிறான், நடு வீட்டில் துப்புறான் பாரு, இந்த விஷயத்தை வச்சு தான் அவங்க 2 பேரும் முன்னாடி நின்றுட்டுருக்காங்கன்னு சொல்ல, பாரு சொல்கிறாங்க, நான் மட்டும் முன்னாடி வெளியில் போய் அவன் இருந்தான்னா, ஸோ பாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஃபைனல்ஸ் வரைக்கும் தான் இருக்க மாட்டோம், வெளியில் போயிடுவோம் அப்படிங்கிறது. இவங்க உள்ளே வர்றதுக்கு இது பண்ணுறாங்க. வினோத் க்ளீனாக கேட்குறாரு சாண்ட்ரா கிட்ட, என்ன நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, திவ்யா தப்பாக பேசலை, அது மாதிரி கனியும் தப்பாக பேசலைங்கிற மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண, அவங்க அப்படியே ஓ அப்படின்னு காலை தூக்கி பேசிகிட்ருக்க, இவர் கால் மேலே கால் போட்டு அதுக்கு ஒரு பதில் ஜவாப் கொடுத்தா மாதிரி நல்லா இருந்தது பார்க்க. அப்படியெல்லாம் போயிட்டுருக்கு. திரும்ப இந்த சாண்ட்ரா காலம்புற குத்த சொல்கிறாங்க, நைட்டு கேட்டுக்கிட்ட உட்காந்து அழறாங்க, மிட் நைட்டு தெளிவாக பேசுகிறாங்க, தெளிவாக உட்காந்து நம்ம பாருக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. காலம்புற அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்க ஆதிரைட்ட கனி என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல, ஆதிரை எழுந்து உள்ளே போயிட்டாங்க. விக்ரம் கேட்குறாரு, அது பெருசாக தெரியலையே, நீங்கள் அட்ரஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுங்களேன். அவங்க சீன்னு சொன்னதை இவங்க அதுக்கு கை கால்லாம் வச்சு, என் குழந்தைங்க பார்க்குறாங்க, என் குழந்தைங்க பார்க்குறாங்க, இதே தான். எங்க உங்கள் குழந்தைங்க பார்க்குற இடத்துல நீங்கள் நடு வீட்டில் துப்பினீங்களேங்க, நீங்கள் இதெல்லாம் பேசினீங்களேங்க, நீங்கள் கனியை பற்றி பேசினீங்க, நீங்கள் சுபிக்ஷாவை பற்றி பின்னாடி பட்டப்பேர் வச்சு பேசுகிறீங்க. பிகாஸ் அதுதான் குழந்தைங்க மனசில் நிற்கும். ஸ்கூலில் தான் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிட தோணும். இதெல்லாம் பண்ணுறது ரைட்டா? அதில் எதுக்கு என் குழந்தைங்க பேசுகிறாங்கன்னு வேறு அதில் ஒரு பிட்டு போடுறீங்க? இதனால் உங்களுக்கு ஒரு அவர்ஷன் தானே மக்களுக்கு உங்கள் மேலே வருங்கிறது புரியல அவங்களுக்கு. இவர் சொல்கிறாரு விக்ரம், நீங்கள் அட்ரஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இதே மாதிரி தான் வெளியில் ப்ரெசன்ட் அவங்க எல்லாரும் அவளை தூண்டி விட்டுட்ருக்காங்க. 2 பேரும் ஆக்சுவலாக இது பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை மாதிரி பண்ணுறேன், நீ வெளியில் இந்த மாதிரி பண்ணு, நாள் திவ்யாவை டார்கெட் பண்ணு, 2 நாள் கழித்து கனியை டார்கெட் பண்ணு, இந்த வாரம் ஓடி போயிடும் அப்படின்னுட்டு. ஏன்னா அடுத்த வாரம் அவங்க வெளில போயிடுவாங்களே அப்படின்னு சொல்ல தோணுது. அதுக்கப்புறமா பாரு கமருதீன் கிட்ட வினோத் கேட்டுட்ருக்காரு, என்னப்பா வேலை எதுவும் பண்ணலை போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி. உடனே இவன் நாங்கள் எல்லா வேலையும் கரெக்டாக தான் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பாரு நடு வீட்டில் போய் நீ துப்பக்கூடாது, இப்படிலாம் பண்ணுவியான்னு கேட்க, கமருதீன் என்னை டோன்ட் டேக் மீ ஃபார் கிராண்டட், நான் தனியாகவே விளையாடிக்கிறேன், உன் கூட விளையாடணும்னு அவசியம் இல்லை. இவங்க 2 பேரும் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னே புரியல. திடீர்னு என்னமோ சண்டை போடுற மாதிரி பண்ணுறாங்க, திடீர்னு என்னமோ 2 சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இதை வேறு பிக் பாஸ் நமக்கு வேறு காமிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. இதெல்லாம் ஒரு அர்த்தம் ஏதாவது இருக்கா? சீரியஸா? அடுத்தது சாண்ட்ரா திவ்யா பற்றி பேசுனதும் ரொம்ப ஷாக்காக இருந்ததுன்னுட்டு விக்ரமும் கனியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது சாண்ட்ரா சொன்னாங்க, ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாத்திரை கேட்டா, ஆனால் அதை மாத்திரையவே போடலை, அது வீக்கெண்டில் இவர் கேட்ட உடனே நான் கூட ஏய் சொல்லு, அதை கனி போல இல்லை, அதனால தான் நான் போகலன்னு நீ சொன்னியே, அதை சொல்லுங்கிற மாதிரி சொல்ல, ஒன்றுமே பண்ணாத மாதிரி இவங்க
ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல உட்காந்துட்டு பேசினது திவ்யா பேசாமல் உட்காந்துட்டு இருந்தாங்க. சாண்ட்ராவும் பிரஜினும் தான். பால் கேட்டாங்கங்கிற மேட்டரில் யாருக்கு பால் ஊற்ற போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு ஆரம்பித்ததுலேருந்து ரெண்டுமே செஞ்சது இவங்க 2 பேரும் தான். ஸோ டெஃபினட்டாக இவங்களும் சாண்ட்ராவும் வெளில போனாங்கன்னா நான் வெளியில் வந்ததுக்கு காரணமே திவ்யா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. திவ்யா அண்டு கனி. ஏன்னா அவங்க 2 பேருமே இவங்க கிட்டக்கே வரல, பேசியிருந்தீங்கன்னா சால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு நமக்கும் சொல்ல தோன்றுறது. தலைவலின்னு நினச்சதெல்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்ல, எல்லாமே கேம் தானே விக்ரம் இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு நமக்கு தோணினது. திரும்ப பார்த்தா இதே டாப்பிக்கு வினோத்தும் விக்ரமும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளை பேச விட்டுட்டு அப்படியே பாயிண்ட்டை பிடிச்சி பேசுகிறாங்கப்பா. அது 24 ஹவர்ஸில் இன்னும் நிறையவே காமிச்சாங்க. யாரெல்லாம் நம்மளை பேச விட்டு பாயிண்ட்டை பிடிச்சி பேசுகிறாங்கன்னு க்ளீனாக சொன்னார் அவர். நீ, நான், எஃப்ஜே நம்ம என்ன பேசுகிறோமோ அதை மட்டும்தான் பேசுகிறோம். ஆனால் இவங்கெல்லாம் பாயிண்ட் எடுத்து பேசுகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கண்ணீர் விட்டுட்டு போய் அந்த இடத்துல உட்காந்தாங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ட் எல்லாருமே அவங்க பின்னாடியே போய் உட்காந்துட்ருக்க முடியாது. அவங்கவங்க கேம் ஆட வேண்டாமான்னு ரொம்ப தெளிவாக பேசினார் இன்றைக்கி வினோத். நல்லா இருந்தது. அவங்க ரொம்ப பயங்கரமாக ஆட்டிடியூட் காமிச்சு கால் இப்படிலாம் ஆட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்கப்பா. நானும் நல்லா கேட்டு விட்டேன். அவங்கள ஒரு லிவிங் ரூமில் கொண்டு வந்து உட்காத்தி வச்சு யார்கிட்ட சண்டை இருக்கோ சால்வ் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. அந்த அம்மா வரமாட்டாங்களே, ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்ல தோணினது. மத்தியானமாக இந்த வார வீக்லி டாஸ்க் டான்ஸ் மராத்தான் 2.0. ஆனால் நல்ல காலம் ஒத்தத்திற்கு ஒரு கேரக்டர் கொடுத்து அவங்கள அதை சாவடிக்கிறத காமிக்காமல் இவங்களுக்கு டெய்லி 3 நாள் ஒரு நாள் ஒரு விதமான டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கு முடிஞ்ச உடனே அவங்களே தான் பெல் அடித்தாங்கன்னாக்க சாங் ஒலிக்கும். அதாவது நாங்கள் சாங்கு போட்டு எங்கள் டயத்துக்கு நீங்கள் ஆட போகிறது இல்லை, உங்கள் டயத்துக்கு தான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் டான்ஸ் ஆட போகிறீங்கன்னெல்லாம் பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்துட்டு இன்றைய டாஸ்க் என்னன்னாக்க கிளாக் டாஸ்க் இருக்கு இல்லையா, வினாடி, நொடி, அதுக்கப்புறம் இது கண்டுபிடிக்கிறது, அவர்ஸ் கண்டுபிடிக்கிறது. இதுக்கு 3 டீமு, 3 டீமுக்கும் ஃபிஷ் பவுலில் சிட்டு கொடுத்து நீங்களே நம்பர்ஸ் எடுங்க. எந்தெந்த நம்பர்ஸ் ஒன்றா சேருதோ அவங்கவுங்க ஒரு டீமு. ஆனால் இந்த நம்பர்ஸ் சேர்ந்ததில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது பாருங்கள். அது சீரியஸாகவே எப்படி சேர்ந்தது அப்படின்னு நமக்கு தெரியல. ஃபஸ்ட்டு டீம் அமித், சாண்ட்ரா, திவ்யா, வினோத். சூப்பர் டீம் இல்லை? அடுத்த 2வது டீம் பாரு, கமருதீன், கனி, ஆதிரை. இதுவும் அதோட சூப்பர். 3வது டீம் எஃப்ஜே, சுபி, அரோரா, விக்ரம், சபரி. இந்த டீமில் மட்டும் 5 பேர். இந்த டீம் தனக்கு ஆடிக்கினே இருப்போம்னு பேர் வச்சுட்டாங்க. அடுத்தது பாரு, கமருதீன், கனி, ஆதிரை நடனக்குழுன்னு பேர் வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு டீம் கரகாட்ட கும்பல் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. உடனே இது இந்த டாஸ்கில் வின் பண்ணுறவங்க அடுத்த வாரம் தலைவர் போட்டிக்கு ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க. அடுத்தது ஃப்ரீஸ் அப்படின்னாரு பிக் பாஸ். எல்லாரும் அப்படியே ரொம்ப ஸ்டன்னாகி நிற்க, இந்த வாரமே ஃப்ரீஸ் டாஸ்கான்னு யோசிக்க ஒத்திகை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு, இதில் வின் பண்ணுற டீமில் இருக்கிற ஒருத்தருனுடைய ஃபேமிலி அடுத்த வாரம் வரும்போது 24 மணி நேரம் இந்த வீட்டுக்குள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது சூப்பராக இருக்குல்ல? 24 மணி நேரம் ஒரு ஃபேமிலிங்கும்போது யாருக்கெல்லாம் அது வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. சாண்ட்ரா சொல்லவே சொல்கிறாங்க, இந்த கேமை நம்ம வின் பண்ணியே ஆகணும், பாயிண்ட்ஸ் எடுத்தே ஆகணும், என்னோடய ஃபேமிலி வரும், அவங்க என் கூட இருக்கணும், ஆனால் அவங்க அச்சாவை அனுப்ப மாட்டாங்களே அப்படின்னு நமக்கு சொல்ல தோணினது. ஏன்னா டீம் யாரை டிசைட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் உள்ளே அனுப்புவாங்க. அடுத்தது பார்த்தா இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வெளியில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டுடலாம் லஞ்சுங்கும்போது எனக்கு இப்பயே முட்டை வேணும், எனக்கு இப்பயே ஆம்லெட் வேணும்னு ஒரு பிரச்சனை. அங்கே கமருதீன் எனக்கு ஹாஃப் பாயில் வேணும்னு கேட்க, எஃப்ஜே சொல்கிறாரு நான் ஆம்லெட் போட்டு வச்சிடுறேன், ஸோ தட் அது ஹாட் பேக்கில் வச்சேன்னா நம்ம சாப்பிடும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு. முடியாது, எனக்கு ஹாஃப் பாயில் தான் வேணும்னு கேட்க ஒரே சண்டை, கூச்சல், குழப்பம். உடனே பாரு எங்களோட முட்டையை தானே போட சொல்கிறோம் அப்படின்னு கேட்க, இவங்க மட்டும் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கணும். வெளியில் போய் டயர்டாகி, ஏன்னா எஃப்ஜே, சுபிக்ஷா, அரோரா, சபரி இவங்க எல்லாருமே கிச்சனுக்குள்ளே நின்றுட்டுருக்காங்க. வேலை இது செய்ய முடியாமல் இவங்க அவஸ்தைப்படணும். என்ன கணக்குனே புரியல. கடைசியில் திவ்யா கேட்குறது தானே, போட்டு கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கத்த.
யாரோ போட்டாங்க, யாரோ சாப்பிட்டாங்க, ஏதோ அதையும் சரியாக சாப்பிடல, பாதி மூடி மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டுட்டாரு. நேரம் வந்து 35 நிமிஷங்கள், 35 மினிட்ஸ் கண்டுபிடிக்கணும் இவங்க வாக் பண்ணி. அதில் வந்து தே ஷுட் கவுண்ட் மேனுவலி, அதாவது 1 2ன்னு கவுண்ட் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு வினாடிக்கு, தட் இஸ் செகண்ட்ஸுக்கு ஒருத்தர் நடக்கணும். 60 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே 1 நிமிஷம் ஆகிடுத்துன்னு கண்டுபிடிச்சி நிற்கணும். அவர் வர்றதுக்கு நடுப்புற ஒருத்தர் நிற்கணும். இப்போ 35 மினிட்ஸ் தாங்கிறதுனால செகண்ட்ஸும் மினிட்ஸும் மட்டும் போகிறோம். இது பண்ணும்போது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னாக்க ஃபஸ்ட்டு பெல் அடித்தது வந்து வினோத் டீமு, வினோத், அமித், திவ்யா, சாண்ட்ரா. அவங்க வந்து 36 நிமிஷம். ஃபஸ்ட்டு அடித்தது வந்து சபரி டீமு. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, 28 நிமிஷம், கிட்டத்தட்ட 29 நிமிஷத்துலேயே மணி அடிச்சிடுறாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த ஒரு கோமாளி ட்ரெஸ்ஸு மாதிரி லிட்ரலாக எந்த சர்க்கஸ்லேருந்து பிடிச்சாங்கன்னு தெரியல, அவ்வளோ மோசமாக, யாருக்குமே ஃபிட்டிங் இல்லாமல் அதை போட்டுக்கிட்டு அவங்க ஆடும்போதே சபரிக்கு பேண்ட்டெல்லாம் முட்டிக்கிட்டு நிற்குது, கழண்டு வந்துடுது. அந்த மாதிரியான விக்ரம் போட்ட பேண்ட்டு கழண்டு வருதுன்னா பாருங்கள், அது அதில் வேறு யார் ஃபிட்டாவாங்க? இப்படியெல்லாம் ஒரு காஸ்டியூம், சீரியஸ்லி. இவங்க எல்லாம் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. அடுத்தது வினோத் டீம் அடிக்கிறாங்க 36 நிமிஷம் 15 செகண்டுக்கு. அடுத்தது அது முடிஞ்சதுக்கு அப்புறமா கனி டீம் வந்து 40 நிமிஷத்தில் அடிக்கிறாங்க. ஸோ இதில் நியர்பையாக இருக்கிறது வினோத், அமித், சாண்ட்ரா அண்ட் திவ்யாவோட டீம். தே வின் 2 பாயிண்ட்ஸ். எல்லோரும் அது முடிஞ்ச உடனே அந்த மணி அடிக்கணும், அவங்க கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டேன்னுட்டு மணி அடிக்கிற நேரத்தை தான் அவங்க கணக்கில் வச்சுப்பாங்க. போய் டான்ஸ் ஆடிட்டு வரணும் சாங் போடுறதுக்கு. ஸோ வினோத் டீமுக்கு 2 பாயிண்ட் கிடச்ச உடனே சுபியும் விக்ரமும் பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க. இதை சுபிக்ஷாவுக்கு வந்து டாஸ்க் கொடுத்தாலே அவங்க சீரியஸ் ஆகிடுவாங்க. விக்ரமுக்கும் தான் ஃபேமிலி வரணும், இருக்கணுங்கிற ஆசை இருக்குது. ஸோ ஹெவியாக பிளான் பண்ணுறாங்க. எஃப்ஜேவும் இவங்களும் உள்ளே போயிடுறாங்க, அரோராவும், பிகாஸ் கிச்சன் டீமு, அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுனால. ஸோ சுபிக்ஷா, நான் போய் மைக்ரோவேவில் டைமர் செட் பண்ணி எவ்வளோ ஆறுது, எப்படி அதுக்கு பீட் போடணும் நான் கற்றுன்னு வரேன்னு போய் பார்க்க அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது. ஏன்னா ஆல்ரெடி கனி வேறு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க 24/7. நான் அதில் போய் செக் பண்ணுறேன், நீயும் கமருதீனும் தனித்தனியாக செட் பண்ணி கவுண்ட் பண்ணுங்க, 3 பேரும் பார்த்து நமக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சி இப்படியெல்லாம் பிளானிங் போயிட்டுருக்கு பயங்கரமாக. திரும்ப 4 மணிக்கு கூப்பிட்டு செகண்ட் ரவுண்டு, 1 மணி நேரம் 17 நிமிஷங்கள். இட்ஸ் குவைட் அ லாங் டைம் ஆக்சுவலி. இதில் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. இதில் வந்து வின் பண்ணினது பாரு, கமருதீன், கனி அண்டு ஆதிரை. இந்த சமயத்தில் தான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நம்ம விக்ரமும் ஆதிரை, இந்த மாதிரி ஆதிரை அங்கே நின்னதுனால இப்போ ஆதிரை வரல, 3வது ரவுண்டில் வந்தாங்க. விக்ரம் இவங்கெல்லாம் வந்து சும்மா வந்து மற்றவங்கள கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் சும்மா மொனாட்டனஸாக இவங்களும் அப்படியே சுற்றிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 24/7 பார்க்குறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால் அவர் லைட்டாக கிண்டல் பண்ண ஆரம்பிக்க, எங்களை டைவர்ட் பண்ணாதேன்னு அமித் டீமில் ரொம்ப அவங்க ஸ்ட்ரிக்டாக காதில் பஞ்செல்லாம் வச்சு அவங்க கவுண்ட் பண்ணலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இதில் பண்ணும்போது பாரு டீம் வந்து 1 hour 22 minutes, அடுத்தது சபரி டீம் வந்து 1 hour 29 minutes. இதுக்கு நடுப்புற இவங்க வந்து 1 hour கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுது, 1 hour 17 minutes இதுக்கு இல்லையா. ஸோ இதில் வின் பண்ணது பாரு டீமுங்க, அவ்வளோதாங்க. ஸோ திரும்ப பிளானிங் பயங்கரமாக போயிட்டுருக்கு. பிக் பாஸ் கூப்பிட்டு, என்னங்க பிளானிங் பயங்கரமாக போயிட்டுருக்கா அப்படின்னு வினோத்திட்ட கேட்டுட்டு, கிச்சன் ஏரியா சுத்தமாகவே இல்லையே, குக்கர் திறந்துருக்கு, ஏன்னா திறந்து வச்சுட்டு வந்தாங்கன்னா அணில் வருது, அதை நேத்திக்கே பிக் பாஸ் சொன்னார், குக்கரை திறந்தே வச்சுட்டு வந்துட்டாங்க. திவ்யா, சாண்ட்ரா, அமித் அண்டு வினோத் உட்காந்து அவங்க டீம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வினோத்தை கூப்பிட்டு பாத்திரம் கழுவில் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்தாங்க. டீ போட்டு கொடுத்ததை மரியாதை பண்ணி அவங்கவுங்க கப்பை அலமணும் இல்லை, எல்லோரும் கப்பை கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதுவும் திவ்யா எங்கேயோ வச்சுட்டாங்க கப்பை. வினோதை நான் கூப்பிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு வேற கேட்குறாங்க. ஸோ உடனே கிடுன்னு போர்க்கால அடிப்படையில் போய் எல்லோரும் வேலை செய்ய, வினோத் பாரு க்ளீன் பண்ணிவிடு கிச்சன் ஏரியாவை அப்படின்னு சொல்ல, வெளி ஏரியா நான் க்ளீன் பண்ணுவேன், உள் ஏரியா சாண்ட்ரா க்ளீன் பண்ணணுங்கிறாங்க. கிச்சன் டேபிள் அண்ட் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. பாரும் கமருதீனும் நீ என்னை மட்டுமே சொல்கிற, எங்களை மட்டுமே கேட்குறேங்கிற மாதிரி வினோத் கிட்ட கொஞ்சம் ஏகிடுறாங்க.
அடுத்தது தேர்ட் ரவுண்டு ஆரம்பிச்சிது. அது தேர்ட் ரவுண்டு என்னன்னாக்கா 46 மினிட்ஸு. அது வந்து ஆடிக்கினே இருக்கும் டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக. தட் இஸ் விக்ரம் அவங்கெல்லாம். நான் விக்ரம், எஃப்ஜே, ஆதிரை இவங்க 3 பேருமே வந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நிறைய பண்ண ஆரம்பிக்க உடனே திவ்யா நம்ம அரோரா என்ன பண்ணுறாங்க, சூப்பராக ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்து வச்சுட்டு ஒரு பேப்பரை வச்சுட்டு எழுதிட்டுருக்காங்க மினிட்ஸ் கணக்கு பண்ணி. பிக் பாஸே கூப்பிட்டு வினோத் அதை பார்த்துட்டு பண்ணக்கூடாதுன்னு போய் போக திவ்யா சொல்கிறாங்க, நீங்கள் போகாதீங்க, நீங்கள் போனீங்கன்னா தான் அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க, வேண்டான்னுட்டு. அது முடியாதுன்னு வினோத் போய் தலையாக வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு விக்ரமும் நம்ம எஃப்ஜேவும் சொல்ல அது ஒரு மாதிரி குதூகலமாக போயிட்டு இருந்தது. இதில் ஃபஸ்ட்டு பெல் அடித்தது வந்து அமித்தும் சாண்ட்ராவும், ரெண்டாவதாக பெல் அடித்தது வந்து சபரி, மூணாவதாக பெல் அடித்தது வந்து கனி அண்டு பாரு. இதில் பார்த்திங்கன்னா அவங்க 44 நிமிஷத்துலேயே ஃபஸ்ட்டு மணி அடிச்சிட்டாங்க. சபரி அண்டு இவங்க வந்து சுபிக்ஷா வந்து 46 நிமிஷம் 50 செகண்டு. ஸோ கரெக்டாக 50 செகண்ட் கூட அடிச்சிருக்காங்க. இவங்க அடித்து ஒரு 8 செகண்டுக்கு அப்புறம் கனி அடித்ததுனால சபரி டீம் வின்ஸ் திஸ் டாஸ்க். ஸோ இன்றைய கணக்குப்படி பார்த்தோன்னாக்க 3 பேருமே 2 பாயிண்டில் வின் பண்ணியிருக்காங்க. மிட் நைட்டு இவங்க எல்லோரும் உட்காந்து பாடிட்டுருக்காங்கங்க. விக்ரம் உட்காந்து ரொம்ப பொறுப்பாக ரொம்ப பொறுமையாக பாத்ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரியான ஒரு பொறுப்புணர்ச்சி வேறு யாருக்கும் இந்த வீட்டில் இல்லை. ஸோ இதே இன்றைய நிகழ்வுகள். நாளைக்கு வேறு டாஸ்க்கு கொடுக்க போகிறாரு. இன்றைக்கி ஏதோ போச்சு. ஸோ 1 hour தான் பார்க்க முடிஞ்சுது. நாளைய டாஸ்க் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.